நடிகை நக்மா அவங்க முதல்ல அறிமுகமானது பாலிவுட்ல தான். சல்மான் கானுக்கு ஜோடியா 1990ல பாகி த ரெபல் ஃபார் லவ் அப்படிங்கிற படத்துல நடிக்கிறாங்க. இந்த படம் தான் நக்மா அவங்களோட திரை வாழ்க்கையில முதல் படம். இவங்க நடிச்ச முதல் படமே சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகுது. 1990ல அதிக வசூல செஞ்ச ஹிந்தி படங்களோட பட்டியல்ல இந்த படமும் ஒண்ணு. நடிகை நக்மா அவங்க முதல் படம் கமிட் ஆகும் போது அவங்களுக்கு 15 வயசு தான். அப்பவே இது உங்களோட முதல் படமா அப்படின்னு எல்லாருமே ஆச்சரியப்பட்டு பாக்குற அளவுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஆர்டிஸ்ட் மாதிரி அந்த படத்தை அவ்வளவு மெச்சூர்டா நடிச்சிருப்பாங்க. நடிகை நக்மாவும் மறைந்த பாலிவுட் நடிகையான திவ்யா பாரதியும் ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்காங்க. திவ்யா பாரதி தான் நக்மா கிட்ட கேட்டிருக்காங்க, நீ ஏன் தமிழ் தெலுங்கு சினிமால எல்லாம் நடிக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் நக்மாவோட கவனம் தென்னிந்திய சினிமா பக்கம் திரும்பி இருக்கு. தென்னிந்திய மொழி படங்கள்ல நடிக்க இன்னும் ஒரு காரணம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நக்மா ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க. என்னன்னா, எனக்கு டிராவல் பண்ண ரொம்ப பிடிக்கும். இந்தியாவில் இருக்கிற மக்களோட கலாச்சாரம், பழக்க வழக்கங்கள் இது எல்லாத்தையும் நேர்ல போய் கத்துக்கணும், பார்க்கணும் அப்படின்னு ஆசை. இது கூட ஒரு முக்கியமான காரணம் நான் தென்னிந்திய சினிமாவை சூஸ் பண்ணி நடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க.